இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 3D ஜாமெண்ட்ரியில் செகண்ட் எக்ஸசைஸோட கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10 ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஸோ தட் ரெண்டு லைனோட ஈக்குவேஷன்ஸை கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துட்டு ஆர் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் நடுவில் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லைனோட டைரக்ஷனையும் இந்த லைனோட டைரக்ஷனையும் எடுத்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 0 வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு லைனோட டைரக்ஷனை வந்து A1 B1 C1 ரெண்டாவது லைனோட டைரக்ஷன் A2 B2 C2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் உங்களோட டாட் வந்து 0. அதுதான் பர்பண்டிகுலருக்கான அர்த்தம். சரி, ஏபிசியை முதல்ல கண்டுபிடிக்கணும்ல. இதுதான் நம்மளோட கார்ட்டீசியனோட ஜென்ரல் ஃபார்ம். இப்படி தான் இருக்கணும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஆனால் கொஸ்டினில் இங்கே முதல்ல வர டேர்ம் எக்ஸாக இருக்கணும், அதோட கோஎஃபிஷியன்ட் 1 அதாவது +1 இருக்கணும். அப்போ தான் இது வந்து சரியான ஃபார்மேட்டில் இருக்கதா அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த பேட்டர்னில் மாற்றிட்டு சம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ முதல் கொஸ்டினை பாருங்கள், முதல் ஈக்குவேஷனை பாருங்கள், இப்படி இருக்குது. இதில் வந்து -x இருக்குது பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக +x தான் இருக்கணும், இருந்தால் தான் அது சரியான ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எக்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வரணுன்னா இந்த மைனஸ் இங்கே வரக்கூடாது. அதில் மைனஸை வெளில எடுத்துருங்க. மைனஸை வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து +x இதை நம்ம -1 ப்ளேஸ் மாற்றி எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. மேலே ஒய் தான் இருக்கணும், 7 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, 7 வெளில எடுங்க. வெளில எடுத்துட்டிங்கன்னா இது ஒய் மைனஸ் இங்கே 14 இருக்குது. 14லேருந்து 7 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 2 வரும். அதாவது 7 உள்ளே கொண்டு போகும்போது இந்த டேர்ம் திருப்பி வரணும். 7 × y 7y 7 2s are 14 கரெக்டாக இருக்குது பாருங்கள். கீழே 2p இருக்குது. இது வந்து இசட் கரெக்டாக இருக்குல்ல, எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் கொஸ்டின். எக்ஸ் கூட வேறு யாராவது இருந்தால் அவங்களோட டினாமினேட்டருக்கு நம்ம கொண்டு போயிடணும். அப்போ இந்த மைனஸ் சைன் எடுத்து டினாமினேட்டரில் போட்டுடலாம். அதேமாதிரி இங்கே இந்த மல்டிபிளில் 7 இருக்குல்ல, அதை டினாமினேட்டருக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரோட டினாமினேட்டராக போடணும். 2p/7 தான் போடணும். ஏன்னா அப்படியே டினாமினேட்டர் கொண்டு போக முடியாது. ஏன்னா டினாமினேட்டர் வந்து மேலே போகும்போது திருப்பி நியூமரேட்டருக்கு தான் போகும். அது நியூமரேட்டரோட நம்பர் தான் அர்த்தம். ஸோ இங்கே தான் போடணும் நீங்கள். இதை நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல, இதனால் இது வந்து இது அப்படியே இருக்குது, இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து முதல் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மில் கொண்டு வந்தாச்சு. அப்போ இதோட டைரக்ஷன் ரேஷியோ தான் A1 B1 C1. நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 3 2p/7, 2 இதான் இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ. இதே மாதிரி இந்த ரெண்டாவது லைனும் கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் லைன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுவும் நார்மல் ஃபார்மில் இல்லை, ஏன்னா எக்ஸ் வந்து +1 தான் அதோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஆனால் எக்ஸ் பக்கத்தில் -7 இருக்குது. -7ஐயே வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக என்னவோ மாறிடும்னா +x ஆகிடும். இந்த 7 வந்து -1 கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இதை உள்ளே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். -7 × x வந்து -7x, -7ம் -1 மல்டிபிள் பண்ணால் +7 வரும். எப்போவுமே ஒரு கொஸ்டின்லேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுக்கும்போது உங்களோட பிளேஸை மாற்றி போட்டுடலாம் நம்ம. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுதிருக்கும். மறுபடியும் 7 பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் 7ன்றதுனால 7ஐயும் சேர்த்து நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 3p. இதில் ஒய் பாருங்கள் கரெக்டாக இருக்குது, அதனால் இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே இசட்டில் மைனஸ் இருக்குது. ஸோ இதை பிளேஸை மாற்றுறதுக்காக மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இது z -6 மாறிடும். இங்கே /5 இருக்குது. ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த கொஸ்டினில் ஜென்ரல் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து x - 1 இந்த மேலே இருக்க -7 கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா 3p/7 அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே செகண்டில் நார்மலாக அப்படியே இருக்குது. ஸோ இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே இந்த மைனஸ் வேண்டாம், கீழே கொண்டு வந்துடலாம். அதனால் இங்கே -5 போடணும். இதான் நம்ம ரெண்டாவது லைன். இந்த ரெண்டாவது லைனோட டைரக்ஷன் வந்து A2 B2 C2ன்னு எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் நம்மக்கிட்ட 3p/7 1 அப்புறம் இங்கே -5. இதான் ரெண்டாவது லைனோட டைரக்ஷன் ரேஷியோ. ஸோ கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, அந்த கிவன் லைன்ஸ் ஆர் மீட் அட் ரைட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ ரெண்டு பேர் வந்து பர்பண்டிகுலராக இருந்தாங்க அப்படின்னா A1 A2 + B1 B2 + C1 C2 இவங்களை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் டெஃபினட்டாக ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும். இதான் A1 B1 C1, இதான் A2 B2 C2. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சா 0. அதை டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் நம்ம வெக்டரில் படிக்கும்போது. அதே தான் இங்கேயும் இந்த 3யும் இந்த 3p-7ஐ மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ 3 × 3p ப்ளஸ் இங்கே ரெண்டாவது வந்து 2p/7 இங்கே 1 இருக்குது. 2p/7 × 1 ப்ளஸ் 2 × -5 இங்கே வந்து =0ன்னு வந்திருக்கு. இதை மல்டிபிள் பண்ணும்போது 3 3s are 9p/7 ப்ளஸ் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 2p/7 ஏன்னா 1ல் தான் மல்டிபிள் ஆகுது. இங்கே 5 2s are 10, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே -10 இங்கே வந்து =0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இது வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இங்கே பண்ணிடலாம். இது ரெண்டுமே வந்து p இருக்குது, இதில் pன்ற டேர்ம் இல்லை. ஸோ அந்த 10 அந்த பக்கம் அனுப்பிடலாம். இது ரெண்டுமே டினாமினேட்டரில் 7 இருக்கிறதுனால 7 இப்படி காமனாக எடுத்துகிட்டு 9p + 2p அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் -10 வந்து இந்த பக்கம் வந்தால் +10 ஆகிடுச்சு. இங்கே டிவைடில் இருக்க 7 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து 9 + 2 வந்து 11p = 10 × 7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 11p = 70. அப்போ p = 70 பை இங்கே மல்டிப்பிள் இருக்க 11 அங்கே போனால் டிவிஷனுக்கு வந்திருக்கும். அப்போ 70/11 அப்படின்றது தான் உங்களுக்கு கேட்டிருந்த பியோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் த லைன்ஸ், 2 லைன் கொடுத்துருக்காங்க கார்ட்டீசியன் ஃபார்மில், ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இவங்க 2 பேரும் பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்மோட ஜென்ரல் ஃபார்ம். இங்கே வந்து +1 வந்து எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இங்கேயும் +1 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், +1 z அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து கரெக்டான ஃபார்மில் இருக்கதா அர்த்தம். அப்படி இருக்கும்போது டினாமினேட்டரில் வர நம்பர்ஸ் தான் அவங்களோட டைரக்ஷன். அப்போ இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து 7 -5 1 அப்படின்றது தான். ஸோ முதல் லைன்லேருந்து எடுக்கிற டைரக்ஷன் வந்து A1 B1 C1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது 7 -5 1. ரெண்டாவது லைன்லேயும் +1 +1 +1 சரியாக இருக்குது. மேம் அந்த x1 y1 z1லாம் கொடுக்கலன்னா அங்கே -0 -0 -0ன்னு இருக்கதா அர்த்தம். அவங்களோட பாசிங் பாயிண்ட் ஆரிஜின் அர்த்தம். ஸோ அதனால் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்கே கீழே இருக்க நம்பர் தான் அவங்களோட டைரக்ஷன். அப்போ A2 B2 C2 அவங்களுக்கு பதிலாக இங்கே கீழே இருக்க இந்த 1 2 3 நம்ம எடுத்துக்கணும். 1 2 3 2 பேர் பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா உங்களோட டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். A1 A2 B1 B2 + C1 C2 இவங்களோட மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அவங்க டெஃபினட்டாக பர்பெண்டிகுலர் தான். ஸோ இவங்களை ஆட் பண்ணி பார்த்துடலாமா? A1 என்னது 7 மல்டிபிள் பை A2 வந்து 1 ப்ளஸ் B1 வந்து -5 மல்டிபிள் பை B2 வந்து 2 ப்ளஸ் C1 1 மல்டிபிள் பை C2ஓட வேல்யூ வந்து 3. எழுதிக்கோங்க. 7 1s are 7, 5 2s are 10, இங்கே 1 3s are 3ன்னு வந்திருக்கு. இங்கே 7 3 ஆட் பண்ணால் 10 - 10 வேல்யூ என்னன்னு வந்துடுச்சு? 0ன்னு வந்துடுச்சு. அப்போ வந்து டாட் ப்ராடக்ட் வேல்யூ 0ன்னு வரதுனால the given lines are perpendicularன்னு எழுதிடலாம். ஸோ இங்கே perpendicular to each otherன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம find the shortest distance between the lines பார்க்க போகிறோம். 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட வெக்டர் ஃபார்மில். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. B1 B2 2 பேரோட கிராஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் A2 - A1ஓட சப்ட்ராக்ஷன் கண்டுபிடிச்சி அவங்க 2 பேருக்கும் டாட் ப்ராடக்ட் பர்ஃபார்ம் பண்ணணும். கீழே மேக்னிடியூட் ஆஃப் B1 + B2 கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணால் நம்மளோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ எப்போவுமே வந்து ஒரு ஆர் வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் வந்து A வெக்டர் + லாம்டா டைம்ஸ் B வெக்டர்னு யோசிங்க. லாம்டா பக்கத்தில் வர்றது தான் அதோட டைரக்ஷன் B வெக்டர்னு எடுக்கணும். இங்கே லாம்டா இல்லாமல் இருக்க வெக்டர்ஸ் வந்து A வெக்டர்னு எடுக்கணும். 2 லைன் இருக்குல்ல, முதல் லைன்லேருந்து இருக்கிறது வந்து A1 வெக்டர் வந்து I1 2 1ன்னு இருக்குது. அதாவது 1i + 2j + 1k இதான் உங்களோட A1 வெக்டர். அதுமாதிரி B1 அப்படின்றது வந்து லாம்டா பக்கத்தில் இருக்கிறது தான் B1. முதல் லைன்லேருந்து வர்றது 1 1ன்னு எடுத்துக்கோங்க. I cap J cap K cap. அடுத்து ரெண்டாவது லைன்லேருந்து வர்றது வந்து A2 B2ன்னு எடுத்துக்கோங்க. A2ஓட வேல்யூ 2y - j - k அப்படின்னு இருக்குது. அதுமாதிரி B2ஓட வேல்யூ 2i + j + 2k அப்படின்னு இருக்குது. ஸோ எழுதியாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கதே B1 × B2 கேட்டிருக்காங்க. இதான் B1 இதான் B2. இவங்க 2 பேரோட கிராஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக கூட ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ B1 × B2 எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு அதுதானே ஃபஸ்ட்டு வேணும். B1 × B2ன்றது டிட்டர்மினன்ட் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். B1ல் I J K அப்படின்றத முதல் ரோவாக எழுதிட்டு இங்கே இருக்க நம்பர் 1 - 1 + 1 1 - 1 + 1 ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லைனில் 2 1 2. ஸோ 2 1 2 அப்படின்னு எழுதிக்கணும். இதான் B1 × B2ஓட வெக்டர். ஸோ இதை பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சரை நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். B1 × B2 வேல்யூ இங்கே ஃபஸ்ட்டு இந்த I எடுத்துக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது -1ம் 2ம் மல்டிபிள் பண்ணால் -2 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணோம். 1 1s are 1. அடுத்து இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் டிட்டர்மினண்ட்டில். ஸோ -j போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா 1 2s are 2 -2 1s are 2. ஸோ 2 - 2ன்னு கிடச்சிருது. ப்ளஸ் இந்த k எடுத்துக்கலாம். இந்த k இருக்க இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிட்டா 1 1s are 1 மைனஸ் போட்டு 2 × -1 -2 -2 வருது. அப்போ இதை ப்ளஸ் ஆக்கிடும். ஸோ இதான் B1 × B2ஓட வேல்யூ. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -2ம் -1ம் 3i 2 - 2 0 ஆகிடும். அதை நம்ம எழுத தேவையில்லை.
அடுத்து 1 + 2 வந்து 3k. ஸோ இங்கே வந்து +3k அப்படின்னு எழுதிடலாம். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. B1 × B2ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து A2 - A1 வேணும். அப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம என்ன பண்ணணும், டாட் பண்ணணும் நியூமரேட்டருக்கு. டினாமினேட்டருக்கு B1 × B2 கண்டுபிடிச்சோம், அவங்களோட மேக்னிடியூட் தேவைப்படுது. ஸோ மேக்னிடியூட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஏன்னா B1 × B2 இப்போ தானே ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க, அது பக்கத்துலேயே அதோட மேக்னிடியூடையும் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மேக்னிடியூட் ஆஃப் B1 × B2 அப்படின்றது ரூட் ஆஃப் இங்கே இருக்க நம்பர் 3, இங்கேயும் 3 தான் இருக்குது. அப்போ 3² + 3² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒன்று தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆடப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி 3² காமனாக வெளியில் எடுத்துகிட்டு 1 + 1 இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். 3² ஒரு 3 வெளில வந்துடும், ரூட்டுக்குள்ளே 2 இருக்கும். அப்போ 3√2 அப்படின்றது தான் இந்த டினாமினேட்டரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நியூமரேட்டருக்கு A2 - A1 வேணும். A2வையும் A1ஐயும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ A2 வெக்டர் இங்கே இருக்குது, A1 இங்கே இருக்குது, மைனஸ் பண்ணுங்கள். 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1i. அடுத்து -1 - 2, ஸோ -3j. இங்கே ஒரு -1, இங்கே ஒரு -1, ஸோ -2k. இதான் உங்களோட A2 - A1ஓட வெக்டர். இப்போ B1 × B2க்கும் A2 - A1க்கும் டாட் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த நியூமரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு B1 × B2க்கு நம்ம கண்டுபிடிச்ச வெக்டரோட ஃபார்மையும் A2 - A1 வெக்டரையும் டாட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற i வந்து 3, இங்கே i வந்து 1, ஸோ 3 1s are 3. இங்கே j வந்து 0 ஆகிடுச்சு, அப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது 0, அதை விட்டுடலாம். இந்த 3யும் இந்த 2வும் -6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 2 பேரையும் மல்டிபிள் பண்ணும்போது சரி 2 பேரும் இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், -2 -1 -3i தான். ஸோ இது -3i, இது வந்து -3. -3யும் -6ம் -9 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த நியூமரேட்டரில் இவங்களோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வந்திருக்கு, -9 வந்திருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது வேல்யூ நெகட்டிவில் வராது, அதனால் நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணிப்போம். அதனால் மாடுலஸ் ஆஃப் நியூமரேட்டரில் இவங்க 2 பேரும் டாட் பண்ணி நமக்கு -9 கிடச்சிது. அந்த -9 டினாமினேட்டரில் மேக்னிடியூட் ஆஃப் B1 × B2 அதை நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 3 × √2. அப்போ இது வந்து 3√2 அப்படின்னு எழுதிக்கலாம். 3 டேபிளில் 1s are 3s are கேன்சல் பண்ணிடலாம். -3 மாடுலஸ்லேருந்து வெளில எடுக்கும்போது +3 தான் வரும். டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட ஒரு √2 இருக்குது. 3/√2 வருது. நம்ம யூஸ்வலாக டினாமினேட்டரில் வந்து ரூட் இருந்தால் அதை அப்படியே விட மாட்டோம்ல, ரேஷ்னலைஸ் பண்ணிப்போம். அதனால் மேலேயும் கீழேயும் √2ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து 3√2 அப்படின்னு கிடச்சிரும். டினாமினேட்டரில் √2 × √2 வந்து 2ன்னு வந்துடும். அப்போ 3√2/2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.